जय सद्गुरु महाराज की जय. जय श्री पूज्य श्री श्री அம்மாவுக்கு ஜெய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் குருவுடைய மகிமையிலேயே காலம் கழியணும். அந்த குரு மகிமை யார் பரிபூரணமாக உணர்ந்து அனுபவிக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையுடைய ரகசியத்தை உணர முடியும். இந்த வாழ்க்கை ரொம்ப பெரியதான ஒரு வரப்பிரசாதம். இதுல மனுஷ ரூபமா இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபமான அந்த குரு ஒவ்வொரு க்ஷணமும் இந்த ஜீவஹிதத்திற்காகவே பாடுபடுகிறார்கள். ஆனா லௌகீகமா லோகாயுதமா அவர்களை பார்க்கும் பொழுது நிஜமாவே அவர்களுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதான சிந்தனையோ எண்ணங்களோ இந்த ஜீவர்களுக்காக அவர்கள் படுகின்ற பிரயத்தனங்களோ சத்தியமா வெளியே தெரியவே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் மிக குறைந்த அளவுதான் வெளியே தெரியும். சுயம் அனுபவத்துல பார்த்துட்டு சொல்றேன். அந்த குரு கிருபை இந்த ஜீவர்களை மிக உயர்ந்ததான ஒரு இடத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் இருக்கார்கள். இந்த குரு கிருபை எல்லாவற்றை காட்டிலுமே பெரியது. ஜென்ம ஜென்மாந்தரங்கள் நாம் கடன்பட்டாலும் கூட அந்த குருவிற்கு நம்மால் பிரதி உபகாரம் எதுவுமே செய்ய முடியாது என்பது மட்டுமே சத்தியமான ஒரு விஷயம். ஆனால் லோகத்துல இதை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவும் சமமான காரியமாத்தான் இருக்கு. அந்த குரு எப்படியும் காப்பாற்றுறார். தன்னிடத்துல வந்து அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்பாடுபட்டாவது இந்த ஜீவர்களை கரை சேர்த்து வைக்கிறார்களாம் இந்த குருவானவர்கள். இந்த குரு நினைச்சாச்சுன்னா எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா சமயங்களிலிருந்தும் காப்பாற்ற முடியும். சிவபெருமான் ரொம்ப அனுபவிச்சு சொல்றார். முனிபிகி பன்னகைர்வாபி சுரைர்வாச்சாபி தோயதி காலமிருத்யு பயாத்வாபி குரு சந்திராதி பார்வதி. ஹே பார்வதி, தேவர்களிடமிருந்தும் முனிவர்களிடமிருந்தும் கால மிருத்யுவிடத்திடமிருந்தும் மற்ற உபாதைகளிடமிருந்தும் சத்தியமாக குரு காப்பாற்றுகின்றார். குருவும் பார்ப்பதற்கு நம்ம போல ஒரு மனுஷ ரூபத்துல தான் இருக்கா, வளர்றதெல்லாம் முடியுமா அப்படின்னா அவர்கள் ரூபம் என்னமோ மனுஷ ரூபம், மனசு என்னமோ தெய்வஸ்வரூபம், காரியங்கள் என்னமோ லோகஹிதம். அதனால அவர்களுடைய ரூபத்தை கொண்டோ செய்கைகளை கொண்டோ அவர்களை யாருமே எந்த காலத்திலையுமே நிர்ணயம் பண்ண முடியாது. அவளுடைய மனசுக்குள்ள கருணைன்ற ஒன்று அதிகமாகவே சென்றிருக்கார். அந்த கருணையை கொண்டு இந்த ஜீவர்களை நல்வழிப்படுத்தணும்னு படாதன பாடுபடுறார்கள். எந்த காரணத்தை கொண்டும் குருவானவர் கைவிடுவதே கிடையாது. அவருடைய கருணை அவ்வளவு விசேஷமா இருக்கு. கண்டிக்கிறார், நல்வழிப்படுத்துறாளே ஒழிய கைவிடுவது கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு கௌசிக மகாராஜா வரார். அந்த கௌசிக மகாராஜாவிற்கு ஏற்றார் போல அதிவிசேஷமாக வசிஷ்டரானவர் போஜனம் எல்லாம் தயார் பண்ணி அவரை சாப்பிட சொல்றார். அப்பொழுது கூட அந்த கௌசிக மகாராஜா, இல்ல வேண்டாம், என்னுடைய சேனை பெரியது, என்னுடைய முழு சேனைக்கும் ஆகாரம் தயார் பண்றதுன்றதெல்லாம் கடினமான காரியம், எல்லாவற்றையும் பிறந்த உத்தமமான நீங்கள் எனக்கு விருந்தோம்பல் செய்கிறேன்னு சொல்றேன், இதுவே பரமபாக்கியம், இதுவே அதிவிசேஷம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் வசிஷ்டர் கவலைப்படாதீர் ராஜா, நிச்சயமாக முடியும்னு சொல்லி தன்னிடத்துல இருக்கிறதான அந்த திவ்யமான தெய்வீகமான பசுவான சபலையை பார்த்து, அம்மா, இந்த கௌசிக மகாராஜாவுக்கும் அவருடைய சேனைக்கும் வேண்டியதான ஆகாரத்தை
அவரவர்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தயார் பண்ணி நீ கொடுக்கணும்னு சொல்ல, உடனே அந்த சபலைன்ற பசு தன்னுடைய திவ்யமான தெய்வீகமான சக்தியினாலே எல்லோருக்கும் எவ்வளவு வேண்டுமோ எப்படி பிடிக்குமோ அப்படி உணவு தயார் பண்ணி கொடுத்தது. பரம சந்தோஷமாயிடுத்து கௌசிக மகாராஜாவுக்கு. எப்பொழுதுமே ஒரு தர்மம் உண்டு, உயர்ந்ததான விஷயங்கள் ராஜாவிடத்தில் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால கௌசிக ராஜா வசிஷ்டர் இடத்திலே இந்த உத்தமமான பசுவனை எனக்கு கொடுத்துருங்கோ, இதற்கு பதிலாக நான் பல பசுக்களையும் பல கிராமங்களையும் பல ராஜ்யங்களையும் தரேன்னு சொன்னார். ஆனா வசிஷ்டர் சொன்னார், இல்ல ராஜா, தர முடியாது, இது என்னிடத்துல இருக்கணும்னு பிரியப்பட்டு இருக்கு, அதனால எந்த காரணத்தை கொண்டும் நான் தர முடியாதுன்னு சொல்ல, இவர் தன்னுடைய ராஜ்ய அதிகாரத்தை தான் ராஜென்ற அகம்பாவத்தினால எப்படியாவது சபலையை கட்டி இழுத்துண்டு போயிடணும்னு நினைக்கிறார். உடனே தன்னுடைய சேவர்களை கூப்பிட்டு இந்த பசுவை இழுத்துட்டு வர சொல்றார். அப்போது இந்த சபலைன்ற பசு கதறது, குருதேவா, நான் என்ன தவறு பண்ணேன், இப்படி கோரமாக இவர்கள்லாம் என்னை பிடிச்சு அழிச்சுட்டு போறாளே, எல்லாரும் கைவிட்டுறார்கள், நீங்களும் கைவிட்டீர்களோ அப்படின்னு கதறது. வசிஷ்டர் சொன்னார், அம்மா, எந்த காரணத்தை கொண்டும் நான் உன்னை கைவிடவே இல்லைம்மா, நான் என்ன பண்ண முடியும், அந்த ராஜனுடைய பலம் ரொம்ப பெருசம்மா, நான் சாதாரண ஒரு ரிஷி தானே, என்னிடத்துல சேனைகள்லாம் கிடையாது அம்மா, நான் எப்படி உன்னை ரட்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சபலை சொல்லிட்டு, தேவா, இந்த ராஜாவுடைய பலத்தை காட்டிலும் உம்முடைய பிராமண பலம் வசத்தி, உம்முடையதான தபோபலம் வசத்தி, உம்முடையதான நாம சங்கீர்த்தனம் வசத்தி, இதுபோல பல 1000 கோடி ராஜாக்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய சக்தி உமக்கு உண்டு. தேவர்களிடத்திலிருந்தும் காலம் ரித்திமிடத்திலிருந்தும் ரிஷிகளிடத்திலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய சக்தி உமக்கு உண்டு. நீர் என்னை கைவிடலை மட்டும் சொல்லுங்கோ, உம்முடைய தியானத்தினால இந்த ராஜ்ய சேனையை நான் ஜெயிக்கிறேன் பிரபு அப்படின்னு. உடனே வசிஷ்டரும், சரியம்மா, நான் நிச்சயமா உன்னை கைவிடலைன்னு சொல்ல, அந்த குரு தியானத்தை கொண்டே இந்த சபலைன்ற பசு இந்த பெரியதான கௌசிக ராஜாவுடைய சேனையை ஜெயிச்சதான். அத்தனை சிரேஷ்டமா ஜெயிச்சான். அதை பார்த்தே கௌசிகனுக்கு ஒரு அவமானம் வந்துடுத்து. தியானம் பண்றார், தபசு பண்றார். பல்வேறு விதமான தபசுக்கு பிறகு, தியானத்திற்கு பிறகு விஸ்வாமித்ரன்ற பிரம்ம ரிஷியாக மாறுறார். அப்படியாக ஒரு குரு நினைச்சார்னா எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்ற முடியும். இந்த சபை தன் குரு தியானத்தை கொண்டே எல்லாரையும் ஜெயிச்சது. அதனால சதா சர்வ காலமும் குரு தியானம் பண்ணீர்கள் சொன்னால் கஷ்டப்படுத்தவர்களையும் உங்களால் ஜெயிக்க முடியும், அவர்களையும் உயர்ந்தவர்களாக மாற்ற முடியும். ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.